இஸ்லாம் தந்த சில வழிமுறைகள் இருக்கின்றன. அதாவது மார்க்க ரீதியான வழிமுறைகள். அவைகளை நம்ம செஞ்சு எங்களை தர்வீல் எங்கள் நப்சுகளை என்னது பயிற்சி கண்டு கொண்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் காலத்தில் அந்த உற்சாகத்துடைய பிரதிபலனை நாங்கள் எல்லா விஷயத்திலையும் உணர்வோம், எல்லா விஷயங்களிலும் உணர்வோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய பொறுப்பண்ட கொடுக்க போறான். என்ன? நபித்துவம், தூதுத்துவத்தை எடுத்து சொல்வதற்கு. எந்த மக்களுக்கு மத்தியில? அவரை நம்பி அவரை அஹ்லாக்க பாராட்டி அவருடைய நேர்மையை பாராட்டி அவருடைய தலைமைத்துவத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு மனதளவில் தயாராகி இருந்த ஒரு சமுதாயத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்ல போறாங்க. அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு சோர்வு வரும் இவங்களுடைய எதிர்ப்புல? டோட்டல் மக்களை எதிர்த்தா மனிதன் உள்ளம் இயலாமையில் என்ன செஞ்சிடும்? பின்னாயிரும். இயலாது அப்படின்னு பின்னாயிரும். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்டா, முதல் உற்சாகமாக யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவு நேரத்தில் சொற்ப நேரத்தை தவிர எழும்பி வணங்குவீராக. எழும்பி அல்லாஹ் அதுல தொடர்ந்து சொல்றான். நானாக இதில் இஸ்தின்பாத் எடுக்கல, அல்லாஹ்வே சொல்றான். குமில் லைல இல்லா கலீலா, கொஞ்ச நேரம் தவிர மற்ற நேரங்களில் எழும்பி வணங்குவீராக. அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? நபியே, யா நபியோ அப்படி இப்படிலாம் சொல்லல. யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, யா அய்யுஹல் முத்தத்திர். இந்த அடையாளம் எங்களுக்கு என்ன தெரியுமா? இந்த சோர்வு உங்களுக்கு இதுக்கு பிறகு சரி வராது. போர்த்தி கொண்டு இரவுல தூங்குறது இருக்குதானே, பகல்ல உற்சாகமானவருக்கு சரி வராது. யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவு நேரத்தில் சற்று நேரத்தை தவிர நின்று வணங்குவீராக. நிஸ்பஹு, ஒன்றோ அரைவாசி, அவின் குஸ்மின்ஹு கலீலா, அல்லது அதில் கொஞ்சம் குறைச்சி எப்படியோ இரவில் ஒரு பகுதியை நீங்கள் எழும்புவீரா. எப்படி சொல்றான் பாருங்க, இரவுட அளவு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏன்? ஒரு நாள் உங்களுக்கு ஒரே லெவல்ல இரவுல எழும்பலாம். ரமலான்ல எழும்பின மாதிரி, ரமலாண்ட ஆரம்பத்தில் எழும்பின மாதிரி, ரமலாண்ட கடைசியில் எழும்பின மாதிரி அக்யூரேட்டா எழும்பலாம். அப்படி பழக்கம் உள்ளவங்க தான் சோர்வுக்கு அவசரமா உண்டாகிறது. அலாங்குளக்க வச்சுக்கிறது 3:30 அப்படின்னு கணக்கிட்டானே. இதுதான் நிறைய சோர்வுக்கு முதல் ரீசன். கணக்கிட்டா 3:30 எப்படி வச்சு நீங்க எப்படி எழும்புவீங்க? நீங்க 1 மணிக்கு தூங்கிப்பீங்க. விளங்கிட்டா? எப்படி 3:30 எழும்புவீங்க? விளங்கிட்டா? எங்கட உடலுக்கு ஏற்ப எங்களை மெயின்டைன் பண்ணிக்கொள்ள பார்க்கணும். நீங்கள் தூக்கத்தை பயந்தால் தொழுது விட்டு தூங்குன்னு சொன்னாங்களா இல்லையா? அது ஏன் சொன்னாங்க? அலாம் குளோக்கு இருந்தா ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் என்னது, சில நேரத்தில் தூங்கிட்டு எழும்பி தொழுகிறது, இப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நாங்க எப்பயும் 3:30 எழும்புகிறோம் அப்படி கொஞ்சம் பேர் பழமொழி. விளங்கிட்டா? 3:30 எழும்புகிறோம் என்று சொன்னா அது இருக்குதானே, ஒரு காலமும் 100% சக்சஸ் ஆகிற விஷயம் அல்ல. வேறுமிடா வேலைக்கு போறதுக்கு உற்சாகமாக்கலாம் சிலரிய வச்சு. ஆனா மறுமையை நம்பி ஒரு வேலைக்கு நீங்க மற்ற முறையில் அல்லாஹ் தஆலா சொல்றானே ஒரு முறை, எப்படி? இல்லா கலீலா, கொஞ்ச நேரம் எழும்பணும். அந்த கொஞ்ச நேரம் என்பது நிஸ்பஹு, அந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு அரைவாசி, இரவுடைய அரைவாசி, அவின் குஸ்மின்ஹு கலீலா, அல்ல அந்த அரைவாசியில கொஞ்சம் சொல்லிட்டு அவுசித் அலைஹி, அல்லது கொஞ்சம் கூட்டிக்கங்க. கூட்டல் குறைத்தல் கொஞ்சம் பகுதி எல்லாம் அல்லாஹ் சொல்றான். அவுசித் அலைஹி, அல்லது அரைவாசியை விட கூட்டிக்கங்க. வரத்திலில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை அழகுற ஓதுவீராக. இந்த இரவு நேரத்தில் அழகுற ஓதுவீராக. ரசூலுல்லாஹ் ஓதுங்க குர்ஆன் என்ற வரத்தில் நிறைய ஓதனம் எடுத்துக்க தர்தீல் என்று சொல்றது. நிறைய தஜ்வீத் முறைப்படி ஓதனம் என்று சொல்றது அல்ல, நிறைய ஓதுங்க. இரவு நேரத்தில் நிறைய ஓதுங்க. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா சனுல்கி அலைக கௌலன் தகீலா, நாங்கள் சீக்கிரமே உங்களுக்கு பாரமான சில வார்த்தைகளை போடுவோம். சீக்கிரமே உங்களுக்கு சில சுமையான கடமைகளை, வார்த்தைகளை உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம்? போட இருக்கிறோம். எழும்பி தொழுங்க, போட இருக்கிறோம், சுமைக்கணும். நீங்க அப்ப என்ன செய்யணும்? இரவுல எழும்பி தொழணும். இன்ன நாஷிஅத்தல் லைல், இரவு நேரத்தில் எழும்பி தொழுவது இருக்கிறது, ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா, அது உறுதிக்கு மிகவும் சிறந்தது, வார்த்தைக்கு மிகவும் பலமானது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சொல்லி காட்டுகிறான். உற்சாகத்துக்கு பேஸ்மெண்ட் அதுதான். இப்போ முதல் வீழ்ச்சியை நீங்க வழங்கிக் கொள்வீங்க. எங்கட உற்சாகத்துக்கு எல்லாம் முதல் வீழ்ச்சி 100% இதுல என்ன ஃபெயிலியர். இரவு நேரத்தில் எழும்பி தொழுவது அஷத்து வத்அன் வ அக்வமு கீலன், அல்லாஹ் தஆலா சொல்றான், உறுதிக்கு மிகவும் சிறந்தது, அதே போன்று வார்த்தைகளால் சொல்லுகளால் மிகவும் உறுதியானது. அதுதான் இரவுல அப்படி தொழுந்தீங்கன்னா அவங்களே அது உறுதிப்படுத்தும். ஏன் தெரியுமா? இன்னலக ஃபின், இந்த உறுதிப்படுத்தல் ஏன்? இன்னலக ஃபின்னஹாரி சபஹன் தவீலா, பகல் நேரங்களில் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது. பகல் நேரங்களில் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது. வذ்குர் இஸ்ம ரப்பிக வதபத்தல் இலைஹி தபதீலா, இறைவனது வார்த்தையை சொல்லி அவன் பக்கமே நீங்கள் மீண்டு விடுங்கள் என்று முதல் பயிற்சியாக அல்லாஹ் தஆலா சொல்றான். யாராவது
என் வாழ்க்கையில சோர்வு இருக்குது, சரியான சோம்பலாய்க்குது, எதையும் செய்யலாம் இருக்குதே நினைச்சீங்கடா, முதல் நீங்க மாற்றத்துக்கு முடிவெடுக்கணும். ஒவ்வொரு வேலைகளையும் அல்ல, உங்களோட மனசு சோர்வுல நிக்குது, இதை உற்சாகமாக்கணும்டா இரவு தொழுகைக்கு ஒரு பயிற்சி எடுக்க வேண்டும். அதுல மட்டும் போராடுங்க, அதுல மட்டும் என்ன செய்யுங்க, ஒரு போராட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. கஷ்டத்தோடு கஷ்டமா ஒரு போராட்டத்தை செய்யுங்க. கொஞ்சம் காலத்தில் நீங்கள் வெற்றி என்ன செய்வீர்கள், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் காணுவீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, நினைச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, புகாரில் 1084வது இலக்கம், அப்துல்லா இப்னு உமரே லா தகும் மிஸ்ல ஃபுலானின் கான யகூமுல் லைல ஃபதரக கியாமல் லைல். அதாவது இந்த மாதிரியாக நீங்க இருந்து விட வேண்டாம், இரவுல தொழுபவராக இருந்தார், இப்ப தொழுகையை விட்டுட்டார் என்று சொல்லப்படுகின்றவர்களில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம். இரவுல தொழுகிறவராக இருந்தாரு, இப்ப அதை விட்டுட்டாரு என்று சொல்லப்படுகின்றவர்களில் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நினைச்சு பாருங்க, இரவு நேரத்தில் நாங்க ஒரு ஆர்வத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹி மா தாம வ இன் கல்ல. அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது தெரியுமா? தொடர்ந்து இருப்பது, குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல். இப்போ முதலாவது விஷயம் இது. இரண்டாவது பாருங்க, சுபஹ் நேரம். இரவுல நல்லா தொழுவிட்டு சுபஹ் இல்லாம தூங்கிடக்கூடாது. விளங்கிட்டா? இரவு நல்லா தொழுவிட்டு இரவுல நிறைய தஹஜ்ஜுத் தொழுதப்ப சுபஹ் கிழமை கிடைக்கல என்ன செய்யக்கூடாது, அதை சொல்லிடக்கூடாது. சுபஹுடைய நேரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நேரத்தில் எழும்பி ஜமாத்தோட தொழுறமே, இதுதான் அன்றைய உற்சாகமும் அன்றைய சோர்வும். அன்றைய சோர்வு. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில் 1074வது இலக்கம், அதாவது கால யஅகிது ஷைத்தானு அலா காஃபியத்தி ரஅஸி அஹதிக்கும். உங்கள ஒருவர் இதாகுவ நாம தூங்குற நேரத்தில் சைத்தான செய்வான், 3 முடிச்சு போட்டுருவான். அவரு ஒவ்வொரு முடிச்சில சைத்தான் என்ன போடுவான் தெரியுமா? அலைக்க லைலுன் தவீல், உனக்கு என்னது, தூங்கு, நிறைய நீட்டமான இரவு இருக்கிறது, 4:30க்கு பாங்க சொல்றது கிட்டே இருக்கும், நல்லா தூங்கலாம், உனக்கு ஃபீலிங் வரும். எப்படி உனக்கு 10 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம்ன்றது உனக்கு சின்னதா இருக்கும், தூங்குற டைம்ல எப்படி இருக்கும், 10 நிமிஷம் இருக்குது, 10க்கு ஒரு அழுத்தம் வந்துடும், வணங்கிட்டானே, 10 நிமிஷம் இருக்கு தூங்குன்னு சொல்லும். அப்ப அவர் எழுந்து ஃபதக்கரல்லாஹ, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினால், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹின் நுஷூர், அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டாரா, இன் ஹல்லத் உக்தா, ஒரு முடிச்சு அவிழ்ந்துரும். இன்னும் முடிச்சு அவிழல, ஒரு முடிச்சு அவிழ்ந்துரும். விளங்கிட்டா? சோறு முடிச்சு அவிழ்ற நினைச்சுக்கோங்க. அடுத்தது என்ன? ஃபைதா ஸல்லா, அதா ஃபைன் தவல்ல, உழுவெடுத்தால் இன் ஹல்லத் உக்தா, இன்னொரு முடிச்சு என்ன செஞ்சிரும், அவிழ்ந்து விடும். அப்ப இல்ல, உழுவெடுத்து போட்டு திருப்பி பெட்டை பார்த்துட்டு தூங்கிடும் வைக்கிறான். விளங்கிட்டா? மூணாவது என்ன? மூணாவது ஃபைதா ஸல்லா, தொழுதால் இன் ஹல்லத்தில் உகத், மூன்றுமே என்ன செஞ்சிடும், அவிழ்ந்து விடும். அஸ்பஹ நஷீதன் நஃப்ஸ், அன்றைய காலையில் உற்சாகம் உள்ளவனாக காலை பொழுதை அடைவாண்டாங்க ரசூலுல்லாஹ். அன்றைய காலை பொழுதை நஷீதன் நஃப்ஸ், உற்சாகம் உள்ளவராக அடைவார். வ இல்லா, இல்லை என்று சொன்னால் அஸ்பஹ ஹபீதன் நஃப்ஸி கஸ்லான, சோம்பேறியாக என்ன செய்வார், காலை பொழுதை அடைவார்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சோம்பேறியாக. அப்ப சகோதரர்களே, யாரு அந்த நேரத்துக்கு எழும்பி உதவெடுத்து தொழுது விடுகிறாரோ உற்சாகமா அடைகிறாரு, யார் அப்படி இல்லையோ சோம்பேறித்தனமாக காலை பொழுதை அடைகிறாரு. சோம்பேறித்தனமா அடைஞ்சா என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? சோம்பேறித்தனமா அடைஞ்சிங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையை வைஃப் வந்து சொல்றான்னு வைங்களேன், பாஞ்சு விடுவீங்க. ஏன்? உங்களோட உள்ளத்துல தான் உற்சாகம் இல்லையே. அப்ப நீங்க பிரச்சனை, உங்களோட குடும்ப பிரச்சனைக்கு சுபக நீங்க தொழாத ஒரு ரீசன் ஆகி எங்களுக்கு வழங்காது. எங்களுக்கு அது நினைக்க மாட்டா, நல்லா தான் நினைக்கிறேன், என்ன தேவையில்லாத பிரச்சனை. ஆனா அதே பிரச்சனையை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, முந்தின நாள் நல்லா மெயின்டைன் பண்ணிப்பீங்க, ஆர்வத்தோட பேசிப்பீங்க. அதே பிரச்சனை இன்றைக்கு என்ன செய்யும் தெரியுமா? உங்களுக்கு பிழையாப்படும். காரணம், உங்களோட உற்சாகமின்மை. யாரை எதிர்கொள்ள மாட்டீங்க, எல்லாரோடையும் எரிஞ்சு விடுவீங்க, சரியா பேச மாட்டீங்க. ஏன்? உங்களோட உற்சாகமின்மை. உற்சாகம் இருந்தீங்கன்னு சொன்னா என்ன சொன்னாலும், யார் சொன்னாலும், பிள்ளைகள் சொன்னாலும் கேட்பீங்க. பிள்ளைகள் வந்து எந்த பிரச்சனையை வந்து சொன்னாலும் கேட்பீங்க, ஊராக்கள் வந்து என்ன பிரச்சனையை சொன்னாலும் கேட்பீங்க, எந்த பிசினஸ் பிரச்சனையை மெயின்டைன் பண்ணுவீங்க. ஆனா உற்சாகம் இல்லையா, 2 விஷயத்துல கோபம் வந்துடும், உங்களுக்கு கத்தி விட்டுருவீங்க, பிரச்சனையா இருக்கும். அதுக்கு ரீசனா நீங்க வழங்குங்க, உரிய சப்ஜெக்ட் அல்ல, உங்களோட உள்ளத்துல உற்சாகமின்மை. உங்களோட உள்ளத்தில் உற்சாகமின்மை இதற்கு காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம பாரிக் ஃபீ உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் எனது உம்மத்துடைய காலை பொழுதுகளில் பரக்கத்து செய்வாயாக, எனது உம்மத்துடைய காலை பொழுதுகளில் பரக்கத்து செய்வாக என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். நபி அவர்கள் காலையில் ஒரு துஆ கேட்பாங்களே, அந்த துஆவில் ஒரு வார்த்தை வரும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் கஸ்ல் வ சூஇல் கிப்ர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூஇல் கிப்ர். நபியர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில கேட்கிறது, வ அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி துஆ கேட்போமே,
அதுல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க காலை பொழுதுல, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் கஸ்ல், யா அல்லாஹ் சோர்வு சோம்பேறித்தனத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன்னா அந்த லைஃப் ஒழுங்கா போகணும்னு அன்றைக்குள்ள நாள்ல அதுக்கு பாதுகாப்பு தேடுவாங்க ரசூலுல்லாஹ். பாதுகாப்பு தேடுகிறேன், தள்ளாடும் முதுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஈவினிங்ல என்ன கேட்பாங்க, யா அல்லாஹ் இந்த மாலை பொழுதில் சோர்வை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இரவு உற்சாகமா இருக்கணும்டா இந்த துவா கேட்கிறோமா? யா அல்லாஹ்னு எல்லாத்தையும் கேட்கிறோம், உற்சாகத்தையும் சோர்வு இல்லாம போகணும்னு கேட்டிக்கிறோமா? குறவுலையும் குறவு. துவா கேட்கிறவங்களுக்கு அது அர்த்தம் இல்லாம தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, துவா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட பிரார்த்தனைகள் இது உண்டு. அது மாத்திரமல்ல, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, புகார்ல வரக்கூடிய செய்தி 2679 இலக்கம், நான் நபி அவர்களோடு பனு ஹைபருக்கு போய் கொண்டிருந்தேன். நபி அவர்கள் அதிகமாக கேட்ட துவாவாக இது இருந்தது. எந்த துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸ்ல் வல் ஜுப்னி வல் புக்ல் வ ضلعத் தைனி வ கலபத்திர் ரிஜால். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்ட துவாவாக இருந்தது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்னா என்ன? இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, இந்த பிரச்சனை என்ன செய்யறது அப்படி என்ற ஒரு கவலை உங்களை வாட்டிக்கிட்டே இருக்குமோ, இதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஹஸன், நேத்து அப்படி நடந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது அப்படின்னு மனசு கவலைப்படுமே, அவைகளை விட்டு நான் என்ன செய்கிறேன், ரெண்டு கவலை தானே, அவைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று வல் அஜிஸ், இயலாமை சோர்வு, இதை விட்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். வல் கஸ்ல், சோம்பேறித்தனம், சோர்வு சோம்பேறித்தனம், இவைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் புகுல், அதே போன்று கஞ்சத்தனம், பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஜுபுன், கோழைத்தனம். வ ضلعத் தைன், கடன் நெருக்கடி. வ கலபத்திர் ரிஜால், பிறர் என்னை மிகைப்பது, என் ஆளுமை குறைந்து போவது, இதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் அதிகமா கேட்ட துஆல மினல் அஜ்ஸி வல் கஸ்ல், விளங்கிட்டா? சோம்பேறித்தனம், அதே போன்று சோர்வு, ஜுபன் கோழைத்தனம், எதிர்கொள்ள இயலாதது, கலபத்திர் ரிஜால் நபர்கள் மிகைப்பது, கடன் நெருக்கடி, தன்னை ஆளுமையை பாதிக்கக்கூடிய எல்லாவற்றை விட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, நிறைய துஆ கேட்டாங்கன்ற செய்தியை நாங்க என்ன செய்றோம், பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர், இரவுல தொழுவது, காலையில உரிய நேரத்தில் எழும்புவது, அதே போன்று இந்த பிரார்த்தனைகளை காலையில செய்வது, அன்றாடம் இந்த துவாவை நாங்கள் என்ன செய்வது, செய்து கொள்வது எங்களுக்கு மிக முக்கியமான அம்சம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இன்னொரு முக்கியமான ஒரு துவா தான், அதாவது அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் எனது உள்ளத்துக்கு உரிய இறையச்சத்தை தருவாயாக. வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, அதை நீ தூய்மைப்படுத்துவாயாக, தூய்மைப்படுத்துகின்றவர்களிலேயே நீதான் சிறந்தவன். அதே போன்று அந்த வலியுஹா வ மௌலாஹா, நீதான் அதற்கு பொறுப்பாளன், நீதான் அந்த உள்ளத்துக்கு பொறுப்பாளன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டுவிட்டு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோஜனம் இல்லாத அறிவை விட்டும் யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் கல்பின் லா யக்ஷா, இறைவனை அஞ்சாத இதயத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் நஃப்ஸின் லா தஷ்பா, திருப்தி அடையாத மனதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, பிரயோஜனம் அதாவது அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, துஆ கேட்கிறாங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, துஆ கேட்டல், அடிக்கடி அல்லாஹ்விடத்துல சோர்வை இல்லாமல் ஆக்கணும் என்று துஆ கேட்கிறது, இது உற்சாகத்திற்கான மிக முக்கியமான வழிகளுள் ஒன்று என்பதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, என்னதான் இருந்தாலும் நாங்களாக எழுந்து நிற்காது விட்டால், நாங்களாக எங்களுடைய உள்ளத்துக்குள் ஒரு போராட்டத்தை கொடுக்காது விட்டால், நாங்களாக எங்கள் மனதுக்குள் ஒரு தைரியப்படுத்தலை செய்யாது விட்டால், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு என்ன செய்ய போறதில்லை, வரப்போறதில்லை. வமை யுஸப்பிர் ஸப்பரஹுல்லாஹ், தங்களுக்குள் பொறுமையை வளர்த்து முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான், பொறுமையை கொடுப்பான். அப்ப எங்கட அன்றாட வாழ்க்கையில இந்த விஷயங்கள் எல்லாம் சிறந்த முறையில் போகணும் என்றால், உற்சாக நேரத்தில் செய்ய வேண்டியது என்ன, சோர்வான நேரத்தில் செய்ய வேண்டியது என்ன, பிளான் பண்ணிக்கொள்ளணும், திட்டமிட்டுக் கொள்ளணும். அதே போன்று எங்கட உற்சாக நேரத்தில் உள்ள திட்டங்களை செய்கின்ற பொழுது நல்ல நபர்களை ஆலோசனைக்காக என்ன செஞ்சுக்கொள்ளணும், நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த வேலையாக இருந்தாலும் சரி. அதே போன்று உள்ளத்தை அதுக்கு லேசான விஷயத்திலிருந்து பயிற்சி கொடுக்கணும். அது எதுக்கு பழகி போயிருக்குதோ அந்த சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும், ஆரம்பிக்க வேண்டும். பாவங்களை விடுகின்ற பொழுது அந்த உள்ள லேசா விடுறதுக்கு எதையெல்லாம் அவசரமா ட்ரை பண்ணுமோ அதை முதல்ல என்ன செய்யணும், விட வேண்டும். இப்படியான ஒரு பயிற்சி தான் எங்களை உற்சாகத்துடைய பகுதிக்கு என்ன செய்யும், கொண்டு போகுமே ஒழிய எடுத்தேன் என்று சில நாளைக்கு நான் முழுமையாக 100% மாற போகிறேன் யாராவது பேசினாங்கண்டா அது மிகவும் சிலவங்க உளவியல் ரீதியாகவே பாதிக்கப்பட்டு என்ன செய்வாங்கன்னா, நான் முந்தி மாறில இப்ப நல்லா தொழுகிறேன் முதலாம் நாளே சொல்லிடுவான். சுபகு தொழுது லுஹர் தொழுதிருப்பாங்க, அவ்வளவுதான். இவ்வளவு நாள் தொழாம இருந்து சுபகுல் லுஹர் தொழுதிருப்பாங்க, முந்தி மாறில இப்ப நான் நல்லா தொழுகிறேன், அந்த ரெண்டுலயே அவருக்கு என்ன செஞ்சிடும், நான் இப்ப தொடர்ந்து தொழுகிறேன் நினைச்சேன். அப்ப பயிற்சி நினைக்க மாட்டாங்க இல்ல,
மிச்ச காலம் போனால் தான் பயிற்சி வளரும் என்று நினைச்சே என்ன செய்றாங்க இல்ல, பார்க்கறாங்க இல்ல. அதோடு சேர்த்து இந்த பயிற்சியை நம்ம செய்யணும். எது? இரவு நேரத்தில் நல்ல முறையில் தொழுவது. அட்லீஸ்ட் ஒரு 3 ரக்காத் வித்ரியா நம்ம தொழுவிக்கொள்ள பழக வேண்டும். எலும்பி தொழுவுறதுக்கு அதை வித்திர தொழுது கொள்வது, சுபகு நேரத்தில் உரிய நேரத்தில் எலும்பி தொழுவது, உற்சாகத்தில் ஒரு போராட்டம் செய்யணும். அந்த மாதிரி செஞ்சுக்கிறது. காலையில் ஓத வேண்டிய துவா இருக்குது, இந்த துவாவை கேட்டுக்கொள்வது. அதே போன்று 4வது கட்டமாக அன்றாடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகத்துக்கு துவா கேட்டாங்களே, அந்த துவாக்களை செய்து கொள்வது. எங்களது வாழ்க்கையில் உற்சாகம் என்கின்ற வழிமுறையை அதிகரிக்க எங்களுக்கு உற்சாகத்துக்கு பல வீரியமான அளவுகள் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில மனிதர்களுடைய ஹிம்மத்தை நீங்க பாப்பீங்க, ஹிம்மத்துல் ஜிபால் தஹதி ஹிம்மத்துல் ரிஜால் தஹதிமுல் ஜிபால் என்றுவாங்க. சில மனிதர்களுடைய ஹிம்மத் உற்சாகம் மலையை என்ன செஞ்சிடும், உடைத்து விடும் என்று சொல்லுவாங்க. அந்த லெவல்ல உள்ள சில உற்சாகங்களை நீங்க பாப்பீங்க. அந்த உற்சாகங்களோட நாங்க ஒப்பிட்டோம்னா எங்கே நிக்கிறோம்? நாங்க பார்க்கிறோம். அதாவது இமாம் இப்னு அசாக்கிர் 8ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுடைய அறிஞர் 70 சச்சம் பாகம் எழுதுகிறார். தாரீஹு திமிஷ்க், திமிஷ்குடைய வரலாறு. எத்தனை பாகம்? 70 சச்சம் பாகம். ஒரு லைப்ரரி. அதை படிச்சு முடிக்கிறதுக்கு வாழ்நாள் போதாது. அதை படிச்சு முடிக்கிறதுக்கு தானே அது வாழ்நாள் போதாது. அதை பிரிண்ட் பண்றவங்க எடுத்த காலம் இருக்குது, அது 20-30 வருஷம். ஆனா அவங்க சிம்பிளா என்ன செஞ்சாங்க, எந்த டைப்பும் இல்ல, கையால என்ன செஞ்சாங்க, எழுதி முடிச்சுட்டு போனாங்க. அந்த உற்சாகத்தை நினைச்சு பார்க்கலாமா? இப்ப நினைச்சு பாருங்க பாப்பா. இமாம் புகாரியோட உற்சாகத்தை நினைச்சு பாருங்க பாப்போம். தாரீகுல் கபீர் என்ற புத்தகம், இமாம் புகாரி சஹீஹ் புகாரி மட்டுமல்ல, தாரீகுல் கபீர் என்ற புத்தகம் எழுதினாரு. எடுத்து பாத்தீங்கன்னா 12-13 பாகம் வரும். இந்த அளவுக்கு புகாரி எழுதுறே அவ்வளவு காலம் இதை எழுதிட்டு போனாங்க. இன்னும் சிலருடைய புத்தகம் முகுனி என்ற இமாம் இப்னு குதாமாட புத்தகம் இருக்கு. பார்த்தா மனசு என்ன செய்யும், இப்படி பார்த்துட்டீங்க தான் சொல்லுமே ஒழிய வாசிக்கிறதுக்குரிய அந்த மன உற்சாகங்களுக்கு அதை பார்க்க சோறு வருது. ஏன்? 36 பாகம் விளங்கிட்டா. அப்ப இந்த மாதிரி அளவுக்கு புத்தகம் எழுதுறாங்கன்னு சொன்னால் அவர்கள் என்னது ரிசாலாண்டு அவனோட உற்சாகத்துக்கு ஒரு உதாரணம். நம்ம இப்னு தைமியா என்ன செய்யறாரு, அதான் கௌபால தவாப் செஞ்சுட்டு இருக்கிறோம்ல, வாசித் பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் வந்து சொல்றாரு, அக்கீதாவை எழுதிட்டாங்க, இஸ்லாமிய அக்கீதாவை சுருக்கமா எழுதிட்டாங்க. ஒரு மூளைக்கு போனாரு, அசர் டு மகரிப் இருந்தாரு, அவசரமா எழுதி கையில கொடுத்தாரு. அதான் இன்னைக்கு சிலபஸ் அக்கீதத்துல் வாசித்தியா. எது? மூளையில இருந்து எழுதி கையில கொடுத்தது சிலபஸ். ஏன்? நாலேஜ் வந்து முழுசா என்ன செஞ்சு இருந்தது. சிறையில் அடைக்கப்பட்டாரு. அர்ரத்து அலல் மன்திகீன். எது? இந்த மாதிரி லாஜிக் பேசுகின்றவர்களுக்கு மறுப்பு இவ்வளவு செய்த ஒரு புத்தகம் எழுதினார் ரிமாண்டுக்குள்ள இருந்து. இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌசி ஒரு பிரயாணத்தில் இருக்கக்குள்ள ஒரு புத்தகம் எழுதுறாரு, ஜாதுல் மஆத். இவ்வளவு பாகம், கிட்டத்தட்ட 5 பாகம். அப்ப இமாம் ஷாஃபி என்ன செய்யறாரு, ஒரு இஸ்லாமிய அக்கீதா நூல் எழுதுறாரு, அர் ரிசாலாண்ட், இந்த உசூலுல் ஃபிக்ஹ் நூல். ரிசாலாண்டா கடிதம் அர்த்தம். இப்படி கடிதம் எழுதினா இன்றைக்கு போஸ்ட்மேன் இதுல வரணும். விளங்கிட்டா? இவ்வளவு சைஸ் அந்த புத்தகம், அதோட பேர் கடிதம். அதான் அர்த்தம். ரிசாலான்ற கடிதம், ஒரு லெட்டர் மாதிரி இந்த அளவு சைஸ். இப்ப பாக்குற நேரத்துல உண்மையிலே என்ன செய்து ஆச்சரியமாக இருக்கு அந்தவர்களுடைய உற்சாகம் எல்லாம். அப்ப என்ன காரணமா இருக்கும்? அல்லாஹ் அவர்களுடைய நேரத்தில் பரக்கத்து செய்திருந்தான். பிரார்த்தனை உண்டு இல்லாம இது என்ன செய்யாது, நடக்காது. இமாம் இப்னு கதீர் அவர்கள் என்ன செய்யறாரு, அதாவது இப்னு கதீரை எழுத அல்லது ஒரு வரலாற்று நூலை எழுதுகின்ற நேரத்தில் அவர் வந்து குருடராகவே மௌத்தார். எழுத எப்படி விளக்குடைய வெளிச்சம் குறைஞ்சிட்டு போகுதோ அவருடைய கண் பார்வையும் குறைஞ்சிட்டு பெரிய நூட்கள் 14, 18, 20, 30, 40, 80 பாகமெல்லாம் இருக்குது. இமாம் ரஹபியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சியரு அலாமின் நுபலா அறிஞர்களுடைய வரலாறு புத்தகம் எழுத 20 சச்சம் பாகம். அதோட நிப்பட்டினா பரவாயில்ல. அதுக்கு அடுத்து தாரீகுல் கபீர், அதாவது தாரீகுல் இஸ்லாமி என்று சொல்லி ஒரு புத்தகம். இப்படி நிறைய. என்ன எங்களுக்கு யோசனையா இருக்குன்னு சொன்னால், இவ்வளவு உற்சாகம் உள்ள மக்களாக என்ன செய்திருக்கிறார்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய முன்னோடிகள். வணக்கங்கள்ல இருந்திருக்கிறாங்க, எழுத்துக்கள்ல இருந்திருக்கிறாங்க, ஆர்வத்தில் இருந்திருக்கிறாங்க, எல்லா விஷயங்களிலும் இருந்திருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த இஸ்லாம் என்று அறிவியல் துறையில் முன்னுக்கு நிற்குது என்று சொன்னால், அறிவாற்றலிலும் ஆதாரபூர்வத்திலும் முன்னுக்கு நிற்குது என்றால், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த பின் சமுதாயம் சோர்வடைஞ்சதை போல ஆரம்ப சமுதாயம் சோர்வடைஞ்சு இருக்க இதெல்லாம் கிடைச்சிக்குமா? இதெல்லாம் எங்களை கையில கிடைச்சிருக்குமான்னு கேட்கிறேன். கணனி, கம்ப்யூட்டர், எல்லா டெக்னாலஜி வசதியோட என்ன சோம்பல் தெரியுமா? அப்படி சோம்பல். இவ்வளவு உற்சாகத்தோடையும் நிறைய பேர் கேட்கிறாங்க, என்ன சோர்வான டைமில் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடலாமா? எப்படி சோர்வு போகுது, கம்ப்யூட்டர் சோர்வு விளையாட, இஸ்லாமிய பாடல்களை கேட்கலாமா, பேஸ்புக்ல உள்ள கேம்ஸ்களை விளையாடலாமா, கார்ட்டூன் பார்க்கலாமா? ஏன்? சோர்வான டைம்ல அவங்களுக்கு உற்சாகம் வருதுன்னு நினைக்கிறாங்க. அது இன்னும் சோர்வாக்குதுன்னு அவங்க விளங்குறாங்க இல்ல. அதை பார்த்தா இன்னும் சோர்வாகுதுன்னு அவங்க விளங்குறாங்க இல்ல. அன்புள்ள சகோதரர்களை, இதெல்லாம் உற்சாகத்தை தரக்கூடிய வழிகள். எங்களுக்கு உற்சாகத்தை வளர்க்கணுமாக இருந்தால் முதலாவது உற்சாகத்தையும் சோர்வை நிர்வகிக்கணும். இரண்டாவது மிக முக்கியம், அல்லாஹ்வுடைய துணை எங்களிடத்தில் இருக்கணும். நேரத்தில் பரக்கத்தை செய்ய சொல்லி இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நல்ல நிர்வாக முறைமை அல்லாஹு தஆலா எமக்கும் எமது இயக்கங்களுக்கும் எமது தஅவா செயல்பாடுகளுக்கும் தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.